தமிழகத்துக்கு ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படும். தமிழகம் மட்டுமல்ல, தென்பக் மாநிலங்கள் எல்லாமே, கேரளாவில கூட 8 தொகுதி குறைய உள்ளது என்பதை நம்முடைய அந்த ஆபத்தை முன்கூட்டியே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நமக்கு உணர்த்தியுள்ளார்கள். கடந்த 2024 பிப்ரவரி மாசம் கூட ஒரு தீர்மானம் கூட நம்முடைய சட்டசபையில நிறைவேற்றியுள்ளோம். ஏனென்றால் ஒன்றிய அரசினுடைய ஒவ்வொரு முயற்சியுமே நம்மை ஒடுக்கக்கூடியதாக, இந்த நிதி பகிர்வாக இருந்தாலும் சரி, பட்ஜெட்டில் புதிய திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடா இருந்தாலும் சரி, இல்ல நீட்டா இருந்தாலும் சரி, இல்ல நம்முடைய புதிய கல்விக் கொள்கை பின்பற்றி ஆக வேண்டும் என்று கூறி அதற்காகவே கல்வி நிதியை ஒதுக்காமல் இருப்பது, ஜிஎஸ்டியிலே வஞ்சிப்பது, நாம் செலுத்துகிற ₹1 29 பைசா மட்டுமே தமிழகத்துக்கு ஒதுக்கீடு செய்வது. ஆனால் உத்தரப்பிரதேசுக்கு அவர்கள் செலுத்திய வரி ₹1 2.5 உத்தரப்பிரதேசுக்கு வழங்கப்படுகிறது. பீகாருக்கு ₹7 திருப்பி செலுத்தப்படுகிறது. ஆனால் தமிழகத்துக்கு 29 பைசா அளவில் மட்டுமே நாம் செலுத்திய வரிகள் இன்று திருப்பி நம்ம திட்டங்களுக்காக வழங்கப்படுகிறது.